நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சிகளை உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அழகான ஒரு கார்டன், இதுக்கு மத்தியில் கையில் ஒரு அழகான புத்தகம், மாமரத்து கிளியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்கில் இருந்து காட்டும்போது உங்களுக்கு புரியாது. நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி தான் விமர்சனமாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ 11 கதைகள் இருக்குது இந்த சிறுகதை தொகுப்பில். இப்போ சமீபத்தில் தான் இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா கூட நிகழ்த்தினாங்க. யார் எழுதிய தொகுப்பு, 11 கதைகள் என்ன சொல்லுது, இந்த கதைகளுக்கான பின்னணி என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதை பற்றி பேசுவதற்கான ஒரு விமர்சனமாகத்தான் இந்த காணொளி இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் நிகழ்ச்சியை பாருங்கள். பேசுவோமா? மாமரத்து கிளியே, இந்த சிறுகதை தொகுப்பினுடைய தலைப்பு இருக்கு இல்லையா, மாமரத்து கிளியே. இந்த கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நூலாசிரியரை பற்றி சொல்லலாம். குட்டி பாலா அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கார். பொறியாளர் ஜி கிருஷ்ணன் அவர்கள். இவர் எழுதிய இந்த தொகுப்பு மாமரத்து கிளியே அப்படிங்கிற பேரில் 11 சிறுகதைகள். இந்த 11 சிறுகதைகளில் முதல் கதை மாமரத்து கிளியே. என்னடா இந்த கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, நெல்லையில் அவங்களுடைய பூர்வீகமான கிராமம். தன்னுடைய மகள் இருக்காங்க. மகள் வீட்டை விஸ்தாரப்படுத்தணுன்றதுக்காக ஒரு மாமரம் இருக்குது, அம்மா இந்த மாமரத்தை வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தகவல் தராங்க. ஐயோ நீ வெட்டிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. இல்லை இல்லை, நான் மாமரம் வெட்டினா வீடு கொஞ்சம் விஸ்தாரமாக கட்டலாம், கான்ட்ராக்டராக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகள் சொல்ல, அம்மா உடனே இரு நான் வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நீ வெட்டலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னோன்னே மும்பையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அவங்க நெல்லைக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தன்னுடைய அந்த மாமரத்துக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய நினைவுகளை அசை போடுறாங்க. இதுக்கு மத்தியில் அவங்களுக்கு எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, பாலிய கால சிநேகிதி. அவங்க அங்கே இருக்கக்கூடிய தெரேசா கல்லூரியில் முதல்வராக பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பார்த்து பேசும்போது இவங்க வீட்டில், அதாவது அந்த அம்மாவுடைய மகள் இருக்காங்களே, மகள் சொந்த மகள் இல்லை அப்படிங்கிறத தெரிய வருது. ஸோ மகள் இல்லை அப்படின்னா அவங்க யாருடைய மகள் அப்படிங்கிறதும், அவங்க பழைய பாலிய காலத்தில் ஏன் இந்த மாமரத்தோட கனெக்ஷனோட இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். சாந்தி அப்படிங்கிற கேரக்டர், அப்புறம் மல்லிகா அப்படிங்கிற கேரக்டர், எஸ்தர் அப்படிங்கிற கேரக்டர், அப்புறமா தேவா அப்படிங்கிற கேரக்டர். ஸோ ரொம்ப அழகாகவே எழுதியிருக்கிறார் குட்டி பாலா அவர்கள். ஸோ இந்த கதையை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு குறுநாவலுக்கான கதை. இந்த தொகுப்புலேயே ரொம்ப நீளமான கதை அப்படின்னு கேட்டால் இந்த மாமரத்து கிளியே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஒரு மாமரம் அப்படிங்கிறது 5 அறிவு ஜீவன் தான். ஆனால் அந்த ஒரு மாமரத்துக்கும் நமக்கும் இருக்க கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஜென்மாந்திர தொடர்புன்னே சொல்லுவாங்க. அந்த கதையின் நாயகியாக இருக்கக்கூடிய சாந்திக்கும் இந்த மாமரத்துக்கும் ஏன் கனெக்ஷன் அப்படி, மாமரத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன காதல் இருக்குது. அதில் ஒரு பொய்டிக்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் மாங்காய் திருடின தானே நீ அப்படின்ட்டு. மாங்காய் திருடன் அப்படின்றவன் தான் தனக்கான மனதை கவர்ந்தவன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருப்பார் குட்டி பாலா. ஸோ இந்த கதையினுடைய அழகை நீங்கள் படித்தா தான் தெரியும். ஸோ இது முதல் கதை. இன்னொரு கதை என்ன சொல்லுது, இன்னொரு இடத்துல சொல்லட்டுமா? மாமரத்து கிளியே அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பில் இன்னொரு கதையை ஒன்று படித்தேன். இந்த கதையை படிக்கும் பொழுதே எனக்கு என்னுடைய கவிதை தொகுப்பு தான் ஞாபகம் வந்தது. என் வீடும் ஒரு குருவிக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குருவிக்கூடுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஒரு கவிதையாக்கியிருப்பேன். அது அந்த தொகுப்பினுடைய தலைப்பு கவிதையை கூட யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. என்னென்னா, அருண் அப்படிங்கிற ஒரு பேச்சுலர் பையன் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கான் வாடகைக்கு. அவன் வீட்டில் மாடி படிக்கட்டு மேலே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. ஹவுஸ் ஓனர் நீலகண்டன் தன்னுடைய மகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கார், கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த பையன் அருண்ன்ற பையன், கல்யாணமாகாத பையன், பேச்சுலர். ஸோ அவர் ஒவ்வொரு முறையும் வாடகை வாங்க வரும்போதெல்லாம் சொல்லுவார், தம்பி இந்த குருவி கூட க்ளீன் பண்ணிவிடு, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஸோ இவர் ஒவ்வொரு முறையும் சொல்ல அவர் எதிர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குருவி கூட க்ளீன் பண்ணாமையே வச்சுட்டு இருப்பான் அருண். சம்மந்தப்பட்ட அன்னைக்கு கேட்கும்போது, தம்பி என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், சீக்கிரம் காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சரிங்க சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் வெளியூருக்கு போகிறேன், நான் வெளியூர் போயிட்டு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறமா நான் இந்த குருவி கூட நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரு. சரின்னு சொன்னோன்னே இந்த பையன் கிளம்பும்போது சொல்கிறான், நான் வர வரைக்கும் இந்த குருவிக்கு கொஞ்சம் ஃபீடிங்காக கொஞ்சம் தானியங்கள் வைங்க சார், சுனாமியில் ஏற்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த குருவி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பேத்தட்டிக்கலாக அவன் சொல்லிட்டு போயிடறான். போயிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு காரில் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த நீலகண்டன் அந்த ஹவுஸ் ஓனருடைய மகள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ டிரைவர்கிட்ட சொல்லுவான், அந்த பொண்ணை கொஞ்சம் வண்டியில் ஏற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்றிக்கிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் மேலே வருவார். தம்பி
உங்களுக்கு பேச்சுலர், நீங்கள் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணல. ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் குருவி மேலே காட்டக்கூடிய இவ்வளோ அக்கறையும் பாசத்தை பற்றி பெண் பார்க்க வந்தவங்க கிட்ட நாங்கள் பேசணும். ஏன்னா பெண் பார்க்க வந்தவங்க மகளுக்கு 50 சவரன் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பேசி முடிக்கும் பொழுது 100 சவரன் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து உங்கள் மேலே வந்து எங்கள் குடும்பத்தில் பேச்சு வந்தது. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், முறையாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லுவார். ஸோ தாய் தேடும் குஞ்சுகள் அப்படிங்கிற பேரில் ஒரு கதையை ஒரு ட்ரமடைஸ்ட் இல்லாமல் ஒரு இலகுவாக போகிற போக்கில் ஒரு கதையை சொல்வது என்பது எழுத்தாளருடைய பலம் நான் நினைக்கிறேன். குட்டி பாலா ரொம்ப அழகாக இந்த கதையை எழுதியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு சிறுகதை தொகுப்பில் மிஞ்சி போனால் ஒரு 4.5 பக்கம், அதிக பக்கமாக அவ்வளோதான் இருக்குது. 4.5 பக்கத்துக்குள்ளே ஒரு கதையை நீட்டாக நெரேட் பண்ணியிருக்கார். இந்த கதையில் நான் உணர்ந்த விஷயம் இதுதான். இன்னொரு கதை என்ன சொல்லுது, இன்னொரு இடத்துல பேசலாம். மாமரத்து கிளியே அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பை இந்த அட்மாஸ்பியரில், இந்த பார்க் அட்மாஸ்பியருக்குள்ளே வாசிச்சுக்கிட்டே நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதையும் உங்களோட ஷேர் பண்ணும்போது இரட்டிப்பு சந்தோஷம்னே சொல்லலாம். இந்த சிறுகதை தொகுப்பில் ஒரு கதையை படித்தேன். சினிமா பெயரை சிறுகதைகளுக்கும் நாவல்களுக்கும் பெயர் வைப்பது அப்படிங்கிறது எழுத்தாளர்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா? இந்த எழுத்தாளர் நம்மளுடைய குட்டி பாலா அவர்களும் வந்து நினைவெல்லாம் நித்யா, நான் ஏதோ காதல் கதை தான் எழுதியிருக்கார் பொழுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக, என்னடா இது அவ்வளோ பெரிய கதையான்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக 2 பக்கம் 4 வரி, 2 பக்கம் 4 வரியில் ஒரு கதையை முடிச்சிருக்காரு. என்னடான்னு கேட்டால், ஒரு வெடிகுண்டு புரளி வருது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்தில் புரளி வந்தவொடனே உடனே கடகடன்னு பிள்ளைகள்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. பூமா, அப்புறம் வந்து அந்த கேரக்டருடைய பேர் வந்து இன்னொருத்தர் பேர் வந்து பூபதி பூமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய பொண்ணு பேர் தான் நித்யா. ஸோ நித்யா பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தை. ஸோ இந்த குழந்தைய எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி இவங்கள போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போய் பிள்ளைய கூப்பிட்டுட்டு வரணும், கடத்திக்கிட்டு பாருங்க கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாருமே போயிட்டுருக்காங்க. குழந்தைங்களாம் போனதுக்கு பிறகு டீச்சர்ஸும் போயிட்டாங்க, வாட்ச்மேன்ஸ் மட்டும் நிற்கிறாங்க. என்னங்கன்னு கேட்டோன்னே எல்லாருமே அழைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு தன்னுடைய மகள் நித்யாவுடைய ஃபோட்டோ காமிச்சு, இந்த குழந்தை போயிட்டாங்களே அப்படின்ட்டு, இல்லையே நாங்கள் அழைச்சிட்டு போகலையே அப்படின்னு, யார் கூட்டுன்னு போனாங்க அப்படின்னோடனே அங்கே கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணுறாங்க. கிளாஸ் டீச்சர் கால் பண்ணோன்னே ஒரு பாட்டி வந்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்ட்டு. ஸோ நித்யாவுடைய பாட்டி தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பாட்டிக்கு கால் பண்ணோன்னே, ஆமாம் நான் தான் அழைச்சிட்டு போனேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா, என்னுடைய உறவுக்காரர் இவர் அப்படின்ட்டு சில ஃபோட்டோஸை கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து தான் பிள்ளைகளை கூப்பிட்டா தான் வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரூல்ஸில் பூமா, பூபதி இந்த 2 பேரை தவிர யாருமே இல்லை. அப்போ தனியாக வாழறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதா இந்த கதை. ஸோ அழகாக அந்த 2 பேருக்குள்ளே பாட்டி வந்து அழைக்கும் போது, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லப்போ அந்த அம்மா வந்து அதுக்கான ப்ரூஃப்லாம் சொல்லி, நான் தான் அந்த குழந்தையுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு அந்த குழந்தைய பேச விட்டு அழைச்சிட்டு போனதாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையின் பின்னணியில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக 2 பக்கம் 4 வரியில் சொல்லி முடிச்சிருக்கிறார் குட்டி பாலா. இது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் இதில் இருக்குது. 11 கதைகள் சொன்னல, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பிளாக்கில் சொன்னால் நீங்கள் முழுக்க போயிட்டே இருக்கும். நீங்களும் ரொம்ப ஜாலியாக ரசித்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த கதைகள் என்ன சொல்லுது, கதைகளுக்கு பின்னணி என்ன, குட்டி பாலா எதை நோக்கி பயணிக்கிறார், இந்த கதைகளுக்கும் மற்ற கதைகளுக்கும் பின்னணி என்ன இருக்குது, இதை பற்றி நான் ஒரு ஒப்பீட்டை இன்னொரு இடத்துல பேசுகிறேன். அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம், ஓகேவா? மாமரத்து கிளியே இந்த சிறுகதை தொகுப்பில் மொத்தமாக 11 கதைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? மாமரத்து கிளியே அப்படிங்கிற ஒரு கதை, எதிர்வீட்டு ஜானகி, தாய் தேடும் குஞ்சுகள், காம்போவும் சாம்போவும், தலைப்பிரசவம், நீ வருவாய் என, நினைவெல்லாம் நித்யா, தாய்க்கு நிகர் தாயே, கைமாறிய கைபேசி, ஒரு சோறு பதம், இறுதி தீர்ப்பு, இப்படி 11 கதைகள் இந்த தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 11 கதைகளும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனில் எழுதியிருக்கார் எழுத்தாளர் குட்டி பாலா, பொறியாளர் ஜி கிருஷ்ணன் அவர்கள். இந்த புத்தகத்தை வந்து புஸ்தகா அப்படிங்கிற பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கு. மொத்தமாக இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் பார்த்திங்கன்னா 74 பக்கங்கள் இருக்குது. இந்த 74 பக்கங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிறுகதை பற்றிய ஒரு உணர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொகுப்பை நீங்கள் வாங்கி படிக்கலாம். நம்ம சுஜாதா அவர்கள் சொல்லுவார், ஒரு சிறுகதை எப்படி இருக்கணும் அப்படின்னா தொடக்கத்தில் இருந்து வாசகனை ட்ராவல் பண்ண வைக்கணும். முதல் எழுத்தோ, முதல் வாசிப்போ, முதல் தொடக்கமோ அந்த எழுத்தே வந்து அந்த வாசகனை அடுத்தடுத்த வரிகளை வாசிக்கிறதுக்கு கடத்தணுமே அப்படிங்கிற ஒரு செயலை செய்தால்தான் அந்த கதை வந்து வெற்றி அடைந்த கதையாக இருக்கும், அவர் எழுத்தாளராக இருக்க முடியும்னுவார். அதே மாதிரி முடிவும் அதே போல் இருக்கணும்ன்ட்டு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொல்கிறேன் பாருங்களேன். நான் பேசின படித்த கதைகள்லேருந்தே ஒரு கதையை சொல்கிறேன் பாருங்கள். ஏமா மாமரத்தை வெட்ட வேணான்னு கான்ட்ராக்டர்கிட்ட கண்டித்து சொன்னியா அப்படின்னு மகள் மல்லிகாவிடம் கேள்விக்கு, நான் நின்றே புறப்பட்டு வருகிறேன், நீரில் பேசிக்கொள்வோம், முதலில் அந்த வேலைகளை நிப்பாட்டி வை, மாமரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கை வைக்க வேண்டாம்,
எடுத்தவொடனே ஏன் மாமரம் எதுக்காக வெட்ட வேணாம்னு சொல்கிறாங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நமக்குள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதையை வந்து தொடங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு எழுத்தாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. தாய் தேடும் குஞ்சுகளில் கூட தம்பி அருண் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, வாங்க சார் இந்த மாத வாடகை 2 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே, அது இருக்கட்டும்ப்பா அடுத்த மாதம் நீ காலி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லத்தான் வந்தேன். ஸோ 2 மாதத்துக்குள்ளே அடுத்த மாதம் காலி பண்ணணும் அப்படின்னா எதுக்காக காலி பண்ணணும்? நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஒரு கேள்வியை கேட்பதாக ஒரு எழுத்தாளர் இருக்கணும். ஒரு சோறு பதம் அப்படிங்கிற ஒரு கதையில் மேலாண்மை இயக்குநராக பதவி உயர்வு பெற்ற ஜெயமோகன் பாராட்டு விழாவில் தனது ஏற்புரையில் தான் இன்று இந்த உயர்ந்த நிலையடைய காரணமே தன் தந்தைதான் என அந்த நிகழ்வை விளக்கினார். அதாவது ஒரு கதையை படிக்கும்பொழுது அந்த மேலாண்மை இயக்குநராக பதவி உயர்வு பெற்ற ஒரு ஜெயமோகன் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாராட்டு விழாவில் ஒட்டுமொத்தமான இந்த நிலைக்கு காரணம் தந்தை அப்படின்னா என்ன காரணத்துக்காக தந்தை அப்படிங்கிற நம்ம தேட ஆரம்பிக்கிறோம்ல. இப்படி எல்லா கதைகளும் எல்லாமே வந்து ஒரு கேள்வியை வாசகனிடம் கொடுத்து அதை யோசிக்க வைத்திருக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார் குட்டி பாலா அவர்கள். ரொம்ப அழகான ஒரு சிறுகதை தொகுப்பு. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த கதைகள் எல்லாமே வந்து சமகாலத்தில் யோசிக்கக்கூடிய கதைகளை விட கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளுக்கு முன்னோக்கிய பின்னணியோடு இயங்குகிற மாதிரியான கதைகளாக தான் இருக்குது. கரண்ட் சிச்சுவேஷனுக்குள்ளே இயங்குமா அப்படிங்கிறது ஒரு சில கதைகள் அந்நியப்பட்டு போகுது. இருந்தாலும் உணர்வுகள் என்பது எல்லா காலத்திற்குமே பொதுவானது அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். அதே போல் குட்டி பாலா அவர்களுடைய பற்றி சொல்லும்போது, தென் தமிழகத்தின் நெல்லை மாநகரத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்து வாரங்கல் பிராந்திய பொறியியல் கல்லூரியில் சிவில் இன்ஜினியர் பட்டம் பெற்றேன். பிறகு 1971 முதல் 2004ஆம் ஆண்டு முடிய தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஊர்களில் பணியாற்றி மேற்பார்வை பொறியாளராக ஓய்வு பெற்றேன். வாழ்க்கையில் சந்தித்த பற்பல நிகழ்வுகளை அசை போட்டு கற்பனை கலந்து கதைகள் எழுதுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய எழுத்தாளருடைய தொகுப்பு தான் இது. புஸ்தகம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து 74 பக்கம். இது ஏற்கனவே வந்து முதல் பதிப்பு 2024, 2ஆம் பதிப்பாக 2026 கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து இந்திய ரூபாயில் 90 ரூபாய். 90 ரூபாய் தான் இந்த புத்தகம். பக்கங்கள் மொத்தம் 74. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கலாம். நிச்சயமாக ஒர்த்தபுளாக இருக்கும். ஆசிரியரை பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய எண்ணை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சரியா? பொதுவாக ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அனுபவத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி புத்தக விமர்சனத்தில் மாமரத்து கிளியே அப்படிங்கிற இந்த புத்தகத்தை இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இது போல் புத்தகங்களை விமர்சனம் பண்ணணும் நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது என்னுடைய மின்னஞ்சலுக்கோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து விமர்சனம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வாசகராக இருக்கலாம், அந்த எழுத்தாளருடைய நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை அந்த எழுத்தாளர் இல்லைங்க, நீங்கள் யாரோ ஒருத்தருங்க, எனக்கு அந்த புத்தகத்தை பார்த்தங்க, ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு என்ன கேட்டாலும், அது சிறுகதை, நாவல், கவிதை எந்த தொகுப்பாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருந்தால் அதை விமர்சனம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சரியா? சரி, இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து நான் விடைபெறுகிறேன். இன்னைக்கு பேசிய புத்தகத்தினுடைய விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye. ரொம்ப அருமையான ஒரு புக்கை வந்து விமர்சனம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வாரம் இன்னொரு புத்தகத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும். பார்க்கலாம். யார் என்ன புத்தகத்தை அனுப்புகிறாங்கன்னு தெரியல. யாராவது ஒரு புத்தகத்தை அனுப்ப மாட்டாங்களா என்ன? அனுப்பும்போது அந்த புத்தகத்தினுடைய விமர்சனத்தை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. பார்க்கலாம். உலகமே ஒரு நாடக மேடை, அதுதான் சொல்ல முடியும் இல்லையா? அஃப்கோர்ஸ் எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம், அதை தான் நடந்துகிட்டு இருக்கு.